தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/9/2025 வியாழக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், இரவு 11:17 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இந்த முன்னோர்கள் தமிழர்கள் கண்டுபிடித்த அந்த விளையாட்டுகளுடைய தத்துவார்த்தமான விளையாட்டுகளை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தேன். சில தினங்களுக்கு முன்னால் பல்லாங்குழி விளையாடுறதுனால என்ன மாதிரியான தத்துவம் நமக்கு தெரியுது, பரமபதம் விளையாட்டு மூலமாக நம்ம வாழ்க்கையில் என்ன தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், தாயம் விளையாண்டா என்ன, சதுரங்கம் எதை உணர்த்துதுன்னு சொன்னேன். கண்ணதாசன் ஒரு அழகான பாடல் எழுதியிருப்பார். கல்வியா செல்வமா வீரமா, ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா, இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் சொல்லலாகுமா அப்படின்னு ஒரு பாடல். அடுத்த வரி ரொம்ப அற்புதமான வரி. படித்தவன் சொல்வதெல்லாம் சபை ஏறுமா. நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னா அவன் சொல்றதெல்லாம் சபை ஏறுமா. பணம் படைத்தவன் சொல்வதென்றால் சபை மீறுமான்னு போட்டிருப்பாரு. ரொம்ப அற்புதமான வரி. ஒரு செல்வந்தன் வந்துட்டாருன்னு வச்சுங்க, ஐயா சொல்றபடி எல்லாம் கேட்போம் அப்படிம்பாங்க. முதல்ல அந்த கல்வியாளன் சொல்றதை கேட்பாங்க. அடுத்து ஒரு அந்த நிகழ்ச்சிக்கே பணம் கொடுக்கிறவர் வருவார். அவர் சொல்ல வந்தவொடனே ஐயா சொல்றபடியே நம்ம கேட்டுருவோமே அப்படிம்பாங்க. படித்தவன் சொல்வதெல்லாம் சபை ஏறுமா, பணம் படைத்தவன் சொல்வதென்றால் சபை மீறுமா. படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்தவனுக்கு இணையாகுமா. ஒரு வீரம் வாய்ந்தவன் வர்றாருன்னு வச்சுங்க, ரொம்ப போக்கிரியான ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு பயந்தே அவங்க ஐயா சொல்றபடி கேட்போம் அப்படின்னு மாறுமா மனம். ஆகையினாலே அப்படிப்பட்ட இந்த மூன்றுல முதல்ல கல்வி செல்வம் நமக்கு தேவை. அந்த கல்வி செல்வத்து மூலமாக செல்வத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். செல்வத்தை பாதுகாப்பதற்கு நமக்கு வீரம் வேணும். இது மூன்றையும் குறிப்பிட்டு தான் நமக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி விழாவில் 3 தெய்வங்களையும் நம்ம மும்மூர்த்திகளுடைய மனைவிகளையும் நம்ம கொண்டாடுறோம். அதில் இந்த விளையாட்டில் அந்த காலத்தில் வீர விளையாட்டுன்னு இருந்துச்சு. மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல்னு சொன்னாங்க. அந்த மஞ்சு விரட்டில் ஒருத்தர் வெற்றி பெற்றாத்தான் பெண்ணு கட்டுவாங்களாம். அதே மாதிரி இளவட்டக்கல் தூக்குதல்னு இன்னும் எங்கள் ஊர் பக்கத்தில், செட்டிநாட்டு பக்கத்தில் 2-3 ஊர்களில் நான் பார்த்துருக்கேன். உருண்ட கல்லாக அழகாக அப்படி ஒரு கனமான கல், வட்ட வடிவமான கல் இருக்கும். அதை சாதாரணமாக பிரட்டவே முடியாது. அதை தூக்குறது கூட தூக்கலாம், ஆனால் தூக்கி தலைக்கு பின்னால் தூக்கி போடணும். அந்த இளவட்டக்கல் தூக்குதல் அப்படின்னு அப்படி தூக்கி போட்டா அவன் வீரம் வாய்ந்தவன் கருதி நம்முடைய பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்வான். எந்த இதுக்கும் பாதுகாப்பு தேவையில்லை, மற்றவர்கள் பாதுகாப்பு தேவையில்லை, நம்ம பெண்ணை கண்கலங்காம வச்சுக்குவான்னு நம்பி அந்த காலத்துல வீர விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு காலம் மாறியது. கணிப்பொறி காலம் வருகின்ற பொழுது இப்ப வேற மாதிரி விளையாட்டுகள் இப்ப செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருது. இருந்தாலும் கூட அந்த காலத்து விளையாட்டுல அற்புதமான ஒரு விளையாட்டு கண்ணாம்பூச்சின்னு ஒரு விளையாட்டு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது எங்க வீதியில நிறைய குழந்தைகள் கண்ணாம்பூச்சி விளையாட்டு தான் விளையாடும். கண்ணை கட்டி ஒருத்தர் அங்கே அவரோட இருக்க அந்த தோழர்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அது போய் கண்டுபிடிச்சு அவங்களை கண்டுபிடிக்கணும். இப்படி கண்ணாம்பூச்சி விளையாட்டு என்ன தத்துவத்தை உணர்த்துதுன்னு யோசிச்சு பார்த்தேன். ஒளிந்து விளையாடுவது இது மூலமா என்னன்னா துப்பறியும் கலை வளருது. எங்கே இருக்காருன்னு அது ஆராய்ச்சி செய்யக்கூடிய மூளை பலத்துக்கு வருது இல்லையா. அப்படி துப்பறியும் கலை வளருது. அதே மாதிரி சொட்டாங்கின்னு நான் சொன்னேன் இல்லையா, 7 கல் வச்சு மேலே தூக்கி போடுவாங்க. சின்ன உருண்டை கல்லா இருக்கும், சிறு சிறு கல்லா இருக்கும். 7 கல் வச்சு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறங்கள்ல மேலே தூக்கி போட்டு கையில் பிடிப்பாங்க. அது கீழே விழுந்துடாம பிடிக்கணும். அந்த 6 கல்லும் கையில் இருக்கும், உள்ளங்கையில் இருக்கும். இது வரும் அந்த நரம்புகளுக்கு பலம் வருவதற்காக இது மாதிரி செய்தார்களாம். இப்படி செய்வது ஒரு அக்குபஞ்சர் முறை மாதிரி. அந்த நரம்புகள் மேலே அது விழுகிற போது அது பலப்படுகிறது. பெண்களுடைய சில கோலம் போடுறதுல கூட ஒரு அற்புதமான கலை இருக்கு. காலை நேரத்தில் அவர் ஓசோன் காற்றுல மார்கழி மாதம் வீட்டுக்கு வெளியிலேருந்து கோலம் போடுகிற பொழுது 2 விரலை வச்சு இந்த முதல் விரலும் அடுத்த விரலும் சேர்த்து வைக்கிற போது அது ஒரு பெரிய முத்திரை அப்படிங்கிறாங்க. ஆக விளையாட்டுகள் தத்துவார்த்தமான விளையாட்டை தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த விளையாட்டுகளுடைய தத்துவத்தை அறிந்து அதை இப்பொழுது அயல்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கூட அதை இப்பொழுது கடைபிடிக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில், ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு 12க்கு அதிபதி 3இல் இருக்கின்றார். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு செலவு உண்டு. கூட பிறந்தவர்களுக்காக ஏதேனும் ஒரு தொகையை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற நாள் தான். பொருளாதார பற்றாக்குறையாகலாம். 5ஆம் இடத்திலே பஞ்சமஸ்தானத்திலே சூரியன் இருப்பதனாலே நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தனஸ்தானத்திலே லாபாதிபதி குரு. எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு வேண்டிய லாபத்தை கொண்டு சேர்க்க முயற்சிப்பார்கள். அதே நேரத்தில் சனியின் பலமும் நன்றாக இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அந்த தொழில் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். குறிப்பாக நீங்கள் இந்த எதிரிகளின் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதை மீறி நீங்கள் செயல்பட்டு வெற்றி காண இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்று குருவாரம் என்பதனாலே குரு வழிபாட்டை மேற்கொண்டு எந்த காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் ஓரளவேனும் உங்களுக்கு அதில் வெற்றிகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் நல்லது நடக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே இன்று நன்மைகளை உங்களுக்கு நடைபெறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆதாயம் தரும் தகவல் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே குரு இருக்கின்றார். லாபம் சிறப்பாக வரும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். புது ஆயத்த யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாகவோ கலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகள் கைகூடலாம். தொழில் உத்தியோகத்திலே ஒரு பெரிய எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு இன்று வரப்போகின்றது. நெருக்கடி நிலையை சமாளிக்க உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஜென்மத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு தெய்வ தரிசனங்களால் திருப்தி கிடைக்கின்ற நாள். தேடி வந்த நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது. 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கின்றது. பொருளாதார பற்றாக்குறை அகலும். பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். அதாவது வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர்களுக்கு இன்று அது நனவாகும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் குவியும். அதே நேரத்தில் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி. பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் பிள்ளைகள் இருந்தால் இன்று அவர்களுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் கூட உதவி வருமானங்கள் வரலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களோடு வந்து இணைவார்கள். போற்றும் விதத்தில் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மனக்கசப்புகள் மாறும். மகிழ்ச்சி கூடும். அதே நேரம் குருவினுடைய பார்வை 12 பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கின்றார். எனவே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனுசு ராசினியர்களே, தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்றன. தன்னிச்சையாக இயங்குவீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தவர்களுக்கு பணம் வந்து சேரும். 9ஆம் இடத்திலே சூரியன். எனவே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் மாறும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட போகின்றார்கள். புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது உத்தியோகத்தில் நீடிக்கலாமா என்ற சிந்தனைக்கு இன்று விடை கிடைக்கப் போகிறது. மகர ராசினியர்களே, ராசியிலேயே சந்திரன். சப்தமாதிபதி இருப்பதனாலே சங்கடங்கள் அகலும். சந்தோஷங்கள் சேரும். தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலகும். தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. 2லே சனி. கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். அரைகுறையாக நேற்று நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்கப் போகிறது. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே நேரம் வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற முயற்சி எடுக்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. வாழ்க்கை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். கொடுத்த கடன் வசூலாகவில்லையே என்ற கவலை இன்று மாறும். ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே அக்கறை செலுத்துபவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். குரு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம குரு என்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். 5ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதாலே பிள்ளைகளின்
வழியில் நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் அவர்களுடைய முன்னேற்றம் கருதி எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கொண்டு அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்றார். எனவே கோபம் கொஞ்சம் வரலாம். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.